ஹாய் எல்லாருக்கும் 12th பயோசுவாலஜி ஜூன் மந்த்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன புக் பேக் கொஸ்டின்லாம் படிக்கணும், என்னென்ன புக் இன்சைட் கொஸ்டின் படிக்கணும், ஒன் வேர்ட் புக் பேக் மட்டும் படித்தா போதுமா, புக் இன்சைட் படிக்கணுமா, 5 மார்க்கில் எந்த கொஸ்டின் படித்தா வரும், ஈஸியாக எதெல்லாம் படித்து மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2 மார்க்கில் இதில் ஒரு 5 2 மார்க் தான் இருக்குது. இந்த இது படித்தா காணுமா மந்த்லி எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக இதில் உள்ளதே போதுமானது. ஆனால் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் படிக்கணும். ஆனால் இதில் உள்ளதை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸாம்னால மட்டும்தான் ஒரு 5 2 மார்க் செலக்டிவாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதிகமாக கேட்ட 2 மார்க் மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பள்ளி மற்றும் பிளேன் ஏரியாவில் காணப்படுற இழப்பு மீட்டல், இது ரொம்ப முக்கியம். இந்த ஆட்டம் உங்களுக்கு மந்த்லி எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்த கிரியேட்டிவ் கொஸ்டின் எதே மாதிரி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம் இவற்றில் எது மேம்பட்டது, ஏன், இதற்கான ஆன்சர்லாம் நீங்கள் குறிச்சிருந்தனா அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லை இதற்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக நம்ம இதற்கான ஆன்சரை உங்களுக்கு வீடியோவாக போடலாம். அடுத்த கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. இதுவுமே ஒரு முக்கியமான 3 மார்க்கில் கூட கொஸ்டின்லாம் கேட்கலாம். அடுத்த இது இள உயிர், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது. இள உயிர் நிலை இனப்பெருக்க நிலையிலிருந்து எவ்வாறு வேறுபட்டுள்ளது, இதுவுமே 2 மார்க். அடுத்த முதுமை நிலை, இது உங்களுக்கு வாழ்க்கை சுழற்சியினுடைய படிநிலைகளில் முதுமை நிலைகள் தனியாக உங்களுக்கு வரையறையாக இருக்குது. அந்த கொஸ்டினுமே உங்களுக்கு படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் 2025 இந்த கொஸ்டின் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அடுத்த அபோலைசிஸ் 3 மார்க் பார்க்கும்போது இது தற்சிதைவுனாலும் கேட்கலாம். இதுவுமே ஒரு முக்கியமான 3 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்த வெளிக்கருவுறுதல் மற்றும் உட்கருவுறுதல் வேறுபாடு, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பிளாஸ்மாடோமி, இது 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்த வாழ்க்கை சுழற்சியினுடைய நிலைகள் யாவை, இதுதான் உங்களுக்கு ஒரு 3 நிலைகள் இருக்கும். அதோடைய பெயர் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. அதோடைய விளக்கம்னா அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, அதனுடைய பெயர் மட்டும். அடுத்த பாலிலா பெருக்க முறையில் உருவாக்கப்படும் செய்கள் ஏன் பிரதி என அழைக்கப்படுது, இதுவுமே ஒரு முக்கியமான 3 மார்க். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகள். இந்த கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு ஜூன் மந்த்லி எக்ஸாமில் வேறு எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் பப்ளிக்லேயே அதிக டைம் கேட்ட கொஸ்டின் இருந்தாலும் இந்த கண்ணி இனப்பெருக்கத்தினுடைய வகைகளையும் சேர்த்து படித்து வைத்துக்கொள்ளுங்கள். இதுவுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்த ஒன்வேர்டு புக் பேக் ஒன்வேர்டு மொத்தமே உங்களுக்கு 4 3 தான் இருக்குது. அது மட்டும் படித்தனா கண்டிப்பாக அந்த இது உங்களுக்கு காணாது. அதனால நம்ம சேனலில் ஒன்வேர்டுக்கு நம்ம தனியாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் உள்ள ஒன்வேர்டு வாசித்து விட்டுட்டு புக்கில் இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள பப்ளிக் வினாத்தாலே எப்படி இருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டு அதிகமாக உள்ள மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக் வினாத்தாலே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது அபோலைசிஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நாடா புழுக்கள். அப்போது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுத்துக்க மாதிரி கொடுத்து அதுக்கு அபோலைசிஸ் அப்படின்னு போட்டு அது பொறுத்துக்க மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொன்றுக்கும் நல்லா படித்துக்கோங்க. இப்போ பிளாஸ்மாடோமி, முகிழ்தல்னா அமீபா, அதே மாதிரிக்கு நல்லாவே பார்த்துக்கோங்க. இப்போ இது தாண்டி வர கொஸ்டின் நான் பார்ட் 2ல் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்க்கும்போது நமக்கு 5 மார்க் இதே படித்தாலே ஓகே தான். ஒன் வேர்டுக்கு மட்டும் நம்ம புக்கில் இருந்து நம்ம நிறைய ஒன் வேர்டு எழுதி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்த பயோ பாட்டனி மற்றும் பாட்டனிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் நான் யாருக்குனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இதில் உள்ள கொஸ்டின்ஸ் படித்தாலே பப்ளிக் வரைக்கும் போதுமா அப்படின்னு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம இதில் உள்ள கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. பப்ளிக்கு நம்ம இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸுமே நம்ம போடுவோம். அடுத்த பயாலஜியில் செண்டம் எடுப்பது எப்படி, கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட், சுவாலஜி, பாட்டனி மற்றும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஜூன் மந்த்லி எக்ஸாமுக்கு நம்ம சேனலிருந்து வரும். அதில் உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்னா ஒரு கம்மியான மார்க் எடுக்கிறதுக்கான அதில் ஃபுல் மார்க்குமே எடுக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம சேனலில் போடுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.